Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து தினம் ஒரு மார்க் டாபிக்ல இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம். மூன்றாம் பாலின நபர்கள் உரிமை சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2014. மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு ஆகும். இந்தியாவில் மூன்றாம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்டுவதற்காக இம்முன்வரைவு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ மூன்றாம் பாலின நபர்களுக்கான உரிமைகள் தனிநபர் சட்ட முன்வரைவை கொண்டு வந்தவர் யாருன்னா திருச்சி சிவா. எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2014 ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் கசப்புடன் வந்து ஏற்றுக்கொண்டார். அண்ணல் அம்பேத்கரால் எத்தனையாவது உறுப்பு தேவையற்ற வார்த்தை என்ற பெயரால் வந்து வர்ணிக்கப்பட்டதுன்னா சட்டப்பிரிவு 356. சரிங்களா? ஸோ யார் வந்து சொன்னாங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனையாவது சட்டப்பிரிவுனா 356. எவ்வாறு வர்ணித்தார்னா தேவையற்ற வார்த்தை. ஸோ இந்த பாக்ஸில் 3 கொஸ்டின் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து தினம் ஒரு டாப்பிக்கில் 5 கொஸ்டின் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.